ஓகே. ஸோ நேத்து ஆர்டிகல் வந்து போயிடலாம். ஸோ நேத்து வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஐசிஜேயோட பவரு, அதுக்கூட ஹர்டில்ஸ் சரிங்களா? ஸோ ஐசிஜேங்கிறது என்னது? யுஎனோட ஒரு நீதி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு சரிங்களா? இவங்க வந்து எங்க இருக்காங்க? நெதர்லாண்ட்ஸ் ஹாக்ல இருக்காங்க. இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, பெர்மனன்ட் கோர்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருந்தாங்க. ஜஸ்டிஸ்ன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ அவங்க தான் அதுக்கு முன்னாடி இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அவங்க சரியான தீர்ப்பு வழங்க முடியல. அ பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க சரியான முறையில இயங்காதனால தான் உங்களுக்கு வந்து என்னது வேர்ல்டு வார் 1, 2 நடக்குது. சரிங்களா? ஸோ அதனால இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு வார் 1, 2 முடிஞ்சோனே சில நாடுகள்லாம் சேர்ந்து என்ன செய்றாங்க? இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ங்கிறத அமைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதோட மெயினான முக்கியமான காரணம் அமைக்கப்பட்ட முக்கியமான காரணம் வந்து ஹோலோகாஸ்ட். அதாவது ஜூஸ கொன்னாங்கல்ல. 6 மில்லியன் ஜூஸ கொன்னுருப்பாங்க. அந்த மாரி எங்கேயுமே நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கோட்டை நிறுவப்பட்டுச்சு. சோ அதே மாரி வந்து இதுல வந்து ஆர்டிகல்ஸ் இருக்கு. ஆர்டிகல் 2ல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஜெனோசைட்னா என்ன அப்படின்னு சொல்லி மென்டலா, பிசிக்கலா இல்ல ஒரு இனத்துக்கோ, ஒரு 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 மதம் சார்ந்தவங்களுக்கோ, இல்ல சர்டன் பீப்பிள்ஸ்க்கோ நீங்க வந்து என்ன செஞ்சீங்க? அ எதிராக நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க, ஏதாச்சும் கான்ஃபிளிக்ட் பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து என்ன செய்யலாம்? நீங்க வந்து ஜெனோசைடா குறிப்பிடலாம். அது வந்து என்ன செய்யலாம்? நீங்க வந்து இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல நீங்க இத பண்ணலாம். அது இல்லாம இன்னொரு விஷயம் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு வந்து பெரிய பெரிய நாடுகள் வந்து அதுகிட்ட ஆலோசனை வந்து கேட்கலாம். அது வந்து ஆலோசனை வழங்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கு. சரிங்களா? 2 விஷயம் அதுல இருக்கு. சோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அ இஸ்ரேல் போர் நடக்குதுல்ல, இஸ்ரேல் வார். அதாவது காசா பாலஸ்தீனியன்ஸ்ல வந்து இஸ்ரேல் வந்து வார் எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஹமாஸ் இஸ்ரேல் வார். சரிங்களா? இதுல வந்து அதிகமான வந்து மக்கள் வந்து சாகுறாங்க. குழந்தைகள் சாகுறாங்க. இது ஜீனோசைடா கருதப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆப்பிரிக்கா வந்து என்ன செஞ்சிருக்காங்க? இஸ்ரேல் மேல ஐசிஜேல வழக்கு தொடுத்திருக்காங்க. சரிங்களா? இந்த ஐசிஜேல பாத்தீங்கன்னா நெறைய கண்ட்ரீஸ் மெம்பர்ஸா இருக்காங்க. அதுல வந்து இஸ்ரேலும் ஒரு மெம்பர் தான். சவுத் ஆப்பிரிக்கா ஒரு மெம்பர் தான். 2 பேரும் சேர்ந்து தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க உங்களுக்கு அ இது பண்ணியிருக்கு. சைன் போட்டுருக்காங்க. அதனாலேயே வந்து இது வந்து பார்த்திருக்காங்க. சோ இது கோர்ட்ல வந்து கேஸ் போயிட்டு இருக்கு. சரிங்களா? சோ அதனால வந்து இது வந்து நமக்கு முக்கியமான விஷயமா இருக்கு. சோ இத பத்தி வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? சோ இதுல வந்து மெயினான முக்கியமான விஷயம்னா, இந்த கோர்ட் வந்து தீர்ப்பு வழங்குது. ஆனா இந்த தீர்ப்புக்கு வந்து யாரும் வந்து உடன்பட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாரி வந்து விஷயம் இருக்கு. சரிங்களா? சோ இதுல வந்து யுஎனோட அமைப்பு, யுஎன்எஸ்சியோட அமைப்பு மெம்பர்ஸ் தான். இது ஒரு தீர்ப்பு குடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, யுஎன்எஸ்சி யுஎனோட முக்கியமான செக்யூரிட்டி அ அ விங். அவங்க தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த யுஎன்எஸ்சில 5 பெரிய கண்ட்ரீஸ் இருக்கு. நியூக்ளியர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ அவங்க 5 பேருமே வந்து என்ன செய்யணும்? ஓட்டு போட்டா மட்டும் தான் வந்து இது வந்து செல்லுபடியாகும். இந்த தீர்ப்பு வந்து அவங்க தான் என்ஃபோர்ஸ் பண்ணணும். ஆனா இது வந்து இந்த 5 பேத்துக்கு ஆதரவான உங்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா, அவங்க விட்டோ பண்ணிருவாங்க. 5 பேரும் சேர்ந்து அது ஓகே சொன்னா மட்டும் தான் வந்து என்ன செய்யும்? அந்த அ தீர்ப்பு வந்து செயல்படுத்தப்படும். அதுல வந்து யாராச்சும் ஒருத்தர் வேணாம்னு சொன்னாலும் அந்த தீர்வு செயல்படுத்தப்பட மாட்டாது. சரிங்களா? அதான் வீட்டோ பவர்ன்னு சொல்லிட்டு. சோ இஸ்ரேலுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா, அமெரிக்கா கண்டிப்பா என்ன செய்வாங்க? அத வீட்டோ பண்ணிருவாங்க. சரிங்களா? அது ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாரி இதுல வந்து என்னது? பவர்ஃபுல் மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றது இல்ல. சரிங்களா? இப்ப வந்து உக்ரைன், ரஷ்யால வந்து என்னது? ரஷ்யா வந்து இதுல வந்து எடுத்துக்கிறது இல்ல. அதே மாரி யுஎஸ் கேஸ்ல வந்து யுஎஸ் வந்து என்ன செய்யப்படல. இது இவங்களுக்கு வந்து தீர்ப்பு வந்து சரியா மதிக்கிறது இல்ல. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அடுத்தது லாங்கர் டைம்ஸ். ஒரு இத வந்து அவங்க கோர்ட்ல வந்து கேஸ நடத்தி அதுல இருந்து தீர்ப்பு வழங்கணும்னா ரொம்ப வருஷம் ஆயிருது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரோஹிங்கியா மேல வந்து அ மிலிட்டரி கிராக் டவுன் பண்ணாங்க. சரிங்களா? சோ அதுல வந்து காமிபியா என்ன செய்றாங்க? அது வந்து ஒரு எத்னிக் இது மாரி சொல்லிட்டு கொண்டு போனாங்க. ஆனா அது வந்து 2019 நடந்தது. இனிமே ட்ரையல்ல நிக்குது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரிங்களா? ஆனா சில விஷயங்கள் நல்லது நடந்திருக்கு. சரிங்களா? டிஆர்சி டிபப்ளிக் ரெபப்ளிக் அ டி டி டிபப்ளிக் ரெபப்ளிக் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? ஒரு நாடு. அவங்களுக்கும் உகண்டாவுக்கும் வந்து ஒரு சில ந விஷயம் நடந்துச்சு. அதுல வந்து என்னது? அ அ டிஆர்சி வந்து உகாண்டாக்கு வந்து காசறதா ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு. சரிங்களா? உகாண்டா வந்து அந்த ரிபப்ளிக் காங்கோக்கு வந்து காசறதா ஒப்புக்கொள்ளப்பட்டு காசு தராங்க. சரிங்களா? அதே மாரி அட்வைஸும் பண்ணியிருக்காங்க. இந்த நியூக்ளியர் இஷ்யூல வந்து இவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க? ஐசிஜி வந்து அட்வைஸும் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கு. சரிங்களா? சோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நெறைய கோட்ஸ்லாம் வந்திருக்குல்ல. சோ நெறைய இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த மாரி கோட்ஸ்லாம் வந்திருக்கு. அதுல ஐசிஜி வந்து முக்கியமான ஒரு விஷயமா தான் வந்து கருதப்படுது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரிங்களா? சோ அடுத்த ஆர்டிகில் உங்களுக்கு சொல்ல போனா வந்து வேர்ல்ட் ஆர்டர் சரிங்களா? சோ நெறைய வந்து மல்டிபோலார் வேர்ல்டு வந்து வந்துருச்சு. எல்லாரும் அவன் வந்து தலைவர் மாரி. ஃபர்ஸ்ட் வந்து யுஎஸ்ஏ, யுஎஸ்எஸ்ஆர் 2 பைபோலார் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து யுஎஸ்எஸ்ஆர் கவுந்தனால யுஎஸ்ஏ இருந்துச்சு. அது வந்து உங்களுக்கு என்னது யூனிபோலார்ன்னு சொல்லுவாங்க. ஒற்றை நாடு. அதான் இப்ப போயிட்டு இருக்கு.
இப்போ வந்து நிறைய நாடுகள் வந்து என்ன செஞ்சாங்க, மல்டிபோலரா மாத்திருக்காங்க. சரிங்களா? எல்லா நாடும் முக்கியத்துவம். சைனால இருந்து எல்லாமே வந்து இந்தியாவும் வந்து ரைஸ் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் மல்டிபோலர் வேர்ல்டா இருக்கு. இந்த இடத்துல அவன் வந்து நாட்டுக்கு தேவையான செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கருதுறான் தவிர, ஒரு வேல்யூ வந்து கருதுறது இல்ல. எதிக்ஸ் கருதுறது இல்லன்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ எக்ஸாம்பிள் வந்து என்னது, இந்தியாவுக்கும் ஈரானுக்கு வந்து ரொம்ப நல்ல உறவு இருந்துட்டு இருந்திருக்கு. இப்ப ஜேபிசிஓஏன்னு சொல்லிட்டு நியூக்ளியர் அக்ரீமெண்ட்ல இருந்து ஈரான் வந்து பின்வாங்குனாங்க. அப்போ யுஎஸ் என்ன செஞ்சுட்டாங்க, ஈரான் மேல வந்து இந்த சாங்ஷன் வழங்கப்பட்டிருக்கு. சோ அப்போ வந்து இந்தியாவும், ஈரானும் நல்லபடியா தான் ட்ரேட் எல்லாம் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. க்ரூட் ஆயில் வந்து இந்தியா வந்து நல்லாவே வந்து அங்க இருந்து ஈரான்ல இருந்து வாங்கிட்டு இருந்திருக்காங்க. இப்ப யுஎஸ்ஏ வந்து சாங்ஷன் விதிச்சனால நமக்கு வேற வழி இல்லாம நம்மளும் வந்து அவங்ககிட்ட இருந்து வாங்குறத தடுத்துக்கிட்டோம். சோ இதனால என்ன யாருக்கு லாபம் பார்த்தா, நம்ம இடத்த வந்து சைனாக்காரன் புடிச்சுக்கிட்டான். சைனாக்காரன் அதுக்கப்புறம் ஈரான் கிட்ட வந்து நெறைய எண்ணெய் வாங்குறது, அவங்க கூட ரொம்ப குளோஸா போறது, அந்த மாரி வந்து நம்ம இடத்த புடிச்சுக்கிட்டனால நமக்கு என்னது பிரச்சனையா போயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து மத்தவங்களோட நண்பரா இருக்கோமோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லது. இப்ப சைனா வந்து அவன் நண்பன ரொம்ப நண்பன்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனை தான். சரிங்களா? சோ அதே மாரி வந்து இப்ப பாத்தீங்கன்னா அப்படி சொன்னா இந்தியாவோட வெசல்ல வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஒரு அன்னோன் ட்ரோன்ஸ். ஆனா வந்து யுஎஸ் என்ன செஞ்சாங்க, ஈரான் கிட்ட இருந்தா வந்து அது வந்து வந்திருக்குங்கிற மாரி ஆக்யூசேஷன் பண்ணாங்க. ஆனா இந்தியா வந்து அத ஒத்துக்கல. சரிங்களா? சோ இப்போ வந்து என்னது, இந்த யமன் இப்போ இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீனம் கான்ஃப்ளிக்ட் நடக்குதா? இல்ல ஹூத்தி யமனோட ஒரு ரிபல்ஸ் இருப்பாங்க. ஹூத்திஸ்ன்னு சொல்லிட்டு. அவங்க என்னது இஸ்ரேல் இஸ்ரேல் வார்ஷிப் இல்ல இஸ்ரேல் சம்பந்தமா எந்த ஷிப் போனாலும் நாங்க அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த ரெட் சீல வந்து என்ன ஆகுது உங்களுக்கு, நெறைய வணிகம் வந்து தடைபடுது. ரெட் சீல தான் நெறைய வணிகம் வந்து நெறைய நடந்துட்டு இருந்து தடைபட்டுருச்சு. இதுவே வந்து ஒரு பெரிய விஷயமா மாறிடுச்சு. சோ இதுக்கு வந்து ஆ எதிராக வந்து இந்த நெறைய ப்ரா ஆப்பரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் சொல்லிட்டு ஒரு ஆப்பரேஷன் வந்து யுஎஸ் வெஸ்ட் நாடுகள்லாம் சேர்ந்து வந்து உருவாக்குனாங்க. ஆனா இந்தியா இந்தியா வந்து இதுல வந்து கலந்துக்கல. சரிங்களா? சோ ஏன்னு சொன்னா இந்தியாவுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு அங்கீகாரம் இருக்கு. சோ தேவையில்லாம நம்ம என்ன செய்யலாம், யமன், ஆ ஈரான் இவங்களெல்லாம் வந்து நம்ம கோவப்படுத்தணும்னு அவசியம் இல்ல சொல்லிட்டு இந்தியா தனிச்சையா நடந்துருச்சு. சரிங்களா? இப்ப ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு இதா தான் வந்து வச்சிருக்கான். சரிங்களா? சோ அவங்களோட கூட்டணியில நம்ம ஏன் சேரல நம்மள கேட்க முடியாது. இந்தியா வந்து ஒரு சாவரின் ஸ்டேட். சரிங்களா? அதே மாரி இந்தியா வந்து எந்த கோலிஷனும் சேராது இந்த மாரிலாம். இந்தியா வந்து நான் அலைன்மென்ட்ல வந்து ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. சோ இந்தியா வந்து கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா வந்து என்னது நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட் அதிகப்படுத்தணும். சாபஹார் போர்ட்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். எங்க ஈரான்ல. சரிங்களா? சோ அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து சென்ட்ரல் ஏசியாவுக்கு போறக்கு ஒரு வழி. ஏன்னா பாகிஸ்தான் வழியா நம்மளால எதுவுமே கொண்டு போக முடியாது. சரிங்களா? சோ எப்படியாச்சும் அந்த காதார் போர்ட்ல ரெடி பண்ணி நம்ம அது மூலியமா சென்ட்ரல் ஏசியாவுக்கு நம்ம வணிகத்த வந்து தொடர்பு தான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்போர்ட்ல வந்து நல்லபடியா வரும். சரிங்களா? சோ அடுத்தது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டில நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வராங்க. இந்த ரெஸ்ட்ரிக்ஷனால என்ன வரும் அப்டி சொன்னா, மைண்ட் வந்து என்ன ஆகும்? கிரியேட்டிவா திங்க் பண்ண முடியாது. ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாத இடத்துல தான் மைண்ட் வந்து நல்லா திங்க் பண்ண முடியும். இப்ப வந்து யுனிவர்சிட்டில வந்து நீங்க ப்ரொடெஸ்ட் நடத்தக்கூடாது. அது 20,000 ஃபைனு. நீங்க வந்து ஒ ஒ அங்க வந்து ஒரு கான்ட்ரோவர்சியான விஷயத்துல வந்து நம்ம வந்து என்ன செஞ்சோம், ஒரு பேப்பர் ரிலீஸ் பண்ணோம் அப்டின்னா, அத வந்து தடுக்கிறது. இந்த மாரி விஷயம்லாம் இருக்காங்க. நியூசிலாந்துல வந்து நீங்க வந்து எந்த விஷயத்துக்கானாலும் நீங்க என்ன செய்யலாம், ஒரு டிஸ்கஷன் நடத்தலாம். எந்த ரிலிஜனுக்கு எதிரானாலும் கூடி டிஸ்கஷன் நடத்திக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. அங்க அது கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்தியால ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ல மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர, மத்த இடங்கள்ல வந்து அத மென்ஷன் பண்ணல. சோ இது வந்து இருக்கக்கூடாது. சோ நல்லபடியா வந்து நல்ல நல்ல இன்னோவேட்டிவா, கிரியேட்டிவ் திங்க் வர மக்கள் வேணும் அப்டி சொன்னா, நம்ம என்ன செய்யக்கூடாது. இந்த மாரி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஆக்ஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வரக்கூடாது. ஏன்னா வந்து காலேஜ் தான் வந்து ஒரு மைண்டோட திறப்பிடமா வந்து அமையுது. சோ அத வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்டிங்கிற மாரி சொல்றாங்க. சரிங்களா? ரெஸ்ட்ரிக்ஷன் இன் யூனிவர்சிட்டீஸ் மே லீட் டூ ஹோமோஜினேஷன் அண்ட் ரெஜிமென்டேஷன் ஆஃப் தாட் அப்டின்னு சொல்றாங்க. ஓகேவா? புரிஞ்சா? நேத்து ஆர்டிகல்லாம் புரிஞ்சா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஓகே.
ஸ்கிரீன் தெரியுது எல்லாத்துக்கும்? ஓகே, அடுத்த ஆர்டிகல் பார்க்கலாம். சரிங்களா? 22 ஜனவரியோடது. ஆர்டிக் ஷிப்பிங் லைன்ஸ் ஆர் ஸ்லோலி ஓப்பனிங் அப். ஹவர்வர் த செவரல் கன்சர்ன்ஸ் ஆர் ரிமைன். சரிங்களா? ஆர்டிக் பகுதியில் வந்து ஐஸ் கட்டியா இருக்கு. இப்போ வந்து ஐஸ் கட்டிலாம் உருகிட்டு வருது. இப்போ என்ன செய்றாங்க? அத வந்து ஒரு வழித்தடமா வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அங்க வந்து பெரிய பெரிய ஐஸ் கட்டிகள் இருக்கிறனால ஐஸ் பிரேக்கிங் ஷிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பெரிய பெரிய ஷிப் வந்து ஐஸ் பிரேக்கர்ஸ் வந்து உடைச்சிட்டு அது வழியா வந்து போறாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஒரு நிமிஷம். அடுத்து ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈரான் இஸ் குவைட் ஸ்ட்ராங். சரிங்களா? ஈரானுக்கு எதிராக நிறைய நாடுகள், வெஸ்ட் நாடுகள் எல்லாமே வந்து ரொம்ப பெரிய இதா வந்து சேர்ந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால வந்து ஈரான் கிட்ட நம்ம பழகும்போது நம்ம கொஞ்சம் பார்த்து தான் பழகணும். ஸோ இவங்க கூட ரொம்ப க்ளோஸா போயிட்டோம்னா வெஸ்ட் வந்து நம்ம மேல ரொம்ப கோச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிகல். சரிங்களா? அடுத்து ஈஸ்ட் சைனா ரெஸ்டோரிங் டு வெப்பனைசேஷன் ஆஃப் வெதர் மாடிஃபிகேஷன். சைனா என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா வெதர் காலநிலை இருக்குல்ல, அதை வந்து ஒரு வெப்பனா மாத்துறாங்க. ஸோ இப்போ நடக்குதுல இந்தியாவில் வந்து வெஸ்ட், இந்த வந்து நார்த் ஈஸ்ட், இந்த ஹிமாலய பகுதிகளில் வந்து அடிக்கடி மலைச்சரிவு எல்லாம் வருது இல்ல, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சைனா தான். சைனா என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா ஆர்டிபிஷியலா வந்து மழை வருது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா அந்த ரிசர்ச் வந்து நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டரே ஒரு வார்த்தை விட்டுருக்காரு. ஸோ அதை பத்தி ஒன்று ஆர்டிகல். ஸோ இந்த மெயின்ஸ் 2023 கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? வை இஸ் த வேர்ல்ட் டுடே கன்ஃபronted வித் கிரைசிஸ் ஆஃப் அவைலபிலிட்டி ஆஃப் இந்த ஆக்சஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டரோட அவைலபிலிட்டியும் கம்மியா போச்சு, ஆக்சஸும் இப்போ கம்மியா போச்சு. இது ஏன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ ஓவர் கிரேசிங், டீஃபாரஸ்டேஷன், காட்டழிப்பு, அதிகமான வந்து மேய்ச்சல் விடுறதுனாலையும் நிறைய இடங்கள்ல இதாகுது. அதுக்கப்புறம் யூட்ரோபிகேஷன் இது. சரிங்களா? ஸோ கழிவு நீர்லாம் வந்து இங்க வந்து இந்த தண்ணியெல்லாம் வந்து அழுக்கா மாறிடுது. சரிங்களா? அதுக்கு சுவேஜ் வாட்டரும் இதுல வந்து சேர்ந்துருது. நிறைய இடங்கள்ல வந்து குளத்துல எல்லாத்தையும் வீடு கட்டி வச்சிடறானுங்க. இது வந்து அரால் சீன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு பெருசா இருக்கிற சீயே இது இப்போ இவ்வளவுதான் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு வந்து இந்த அக்ரிகல்ச்சரோட அவைலபிலிட்டி கம்மியாகுது. சரிங்களா? இதனால தண்ணி உங்களுக்கு வந்து என்னது தண்ணி வரப்பு வந்து கொஞ்சம் கிரவுண்ட் வாட்டர் டேபிள்லாம் வந்து கம்மியாகுது. இந்த சுகர் கேன் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வைக்கிறதுனால அதிகமான தண்ணி உறிஞ்சுக்குது. இதனால கிரவுண்ட் வாட்டர் வந்து கம்மியாகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய பாயிண்ட் வச்சு நம்ம என்ன செய்யலாம், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வாங்கிக்கலாம். ஸோ பேசிக்கா ஒரு கொஸ்டின் அப்படி சொன்னா அது ஒரு ரஃபா நம்ம மைண்ட்ல வந்து ஐடியா வேணும். சரிங்களா? ஸோ அந்த ஐடியா எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் படிக்க 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 நிறைய விஷயங்களை பத்தி நிறைய பேச பேச மட்டும் தான் நம்மளுக்கு வந்து என்ன செய்யும், இதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும். ஆர்டிக் ஷிப்பிங் இது வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல வரும் கொஸ்டின். சரிங்களா? இது வந்து எக்கனாமிஸ்ட்னு ஒரு பேப்பர்ல வந்திருக்கு. ஹவு வியபிள் இஸ் ஆர்டிக் ஷிப்பிங், எந்த அளவுக்கு ஆர்டிக் ஷிப்பிங் வந்து கரெக்டா இருக்கும் நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி. இது ப்ராபபிள் கொஸ்டின் என்னன்னு கேட்பாங்கன்னா குளோபல் ஷிப்பிங் இஸ் த்ரெட்டன் டியூ டு கிளைமேட் சேஞ்ச், ஜியோ பொலிட்டிகல் கான்ஃபிளிக்ஸ். சரிங்களா? இப்போ பனமா கனல் வந்து அங்க நடுவில் வந்து தண்ணி வந்து இப்போ கம்மியாயிடுச்சு டிராட்னால. ஸோ அது ஆர்டிஃபிஷியல் கனால். சரிங்களா? இப்போ தண்ணியை வந்து நம்ம இறக்கணும், அப்ப தண்ணியை வந்து ஏற்றணும், அப்பதான் வந்து அதுல வந்து போக முடியும். நீ வந்து ரெட்சியில வந்து என்ன செய்யுது, இந்த ஹூதி ரெபல்ஸ் வந்து அடைச்சிக்கிட்டானுங்க. யார் போனாலும் அடிப்பேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. இதனாலேயே வந்து ஷிப்பிங்ல வந்து நிறைய வர்த்தகம் கம்மியாயிருது. ஏன்னா ஷிப்பிங்கை நம்பி தான் நிறைய நாட்கள் இருக்கு. ஏன்னா க்ரூட் ஆயில் வந்து எல்லாமே ஷிப் மூலியமா தான் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வந்து நம்ம என்ன செய்யலாம், ஆர்டிக் ஷிப்பிங்கை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது போகுது. ஸோ ஹவர் லாஜிஸ்டிக் அண்ட் என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸா ரிமைன். ஆனா வந்து அங்க அந்த மாதிரி பண்ற மூலியமா நிறைய ப்ராப்ளமும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ ஷிப்பிங் லைன்ஸ் ஆர் அண்டர் த பிரஷர். சரிங்களா? ஷிப்பிங் லைன்ஸ்னா வழிகள். சரிங்களா? 7 ஆஃப் த வேர்ல்ட்ஸ் 10 பிக்கஸ்ட் ஷிப்பிங் கம்பெனிஸ் ஹேவ் சஸ்பெண்டட் டிரான்சிட் த்ரூ த ரெட் சி. சரிங்களா? ஸோ 10ல 7 கம்பெனி வந்து என்னது ரெட் சி வழியா போறது வந்து என்ன செஞ்சிருக்காங்க, வேண்டாம்னு சொல்லி நிறுத்தி வச்சுட்டாங்க. திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹூத்தி எமினி ரெபல் குரூப் அட்டாக்கிங் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ். சரிங்களா? வெசல்ஸ்னா வந்து பெரிய பெரிய கண்டெய்னரை வந்து கொண்டு போகக்கூடிய
போகக்கூடிய ஷிப் வந்து வெசல்ஸ் சொல்லுவாங்க. The volume of trade passing through the Panama Canal, which connects the Atlantic and Pacific oceans, had declined 30% since November after the severe drought, severe lowering water level. சரிங்களா, அங்கெல்லாம் வந்து நவம்பர்ல இருந்து ரொம்ப கம்மியா தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா அப்படின்னா அங்க தண்ணி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா. வார்மிங் ஆஃப் ஆர்டிக் ஃபெசிலிட்டிங் சி ரூட்ஸ். சரிங்களா. சோ அங்க இருக்கக்கூடிய பகுதியில் வந்து ஐஸ் கட்டி வந்து உருகிட்டு இருக்கு. ஆர்டிக் இஸ் வார்மிங் 4 டைம் ஃபாஸ்டர் than the global average. global average 1.5 டிகிரி செல்சியஸ் தான். இது வந்து என்னது இன்டூ 4னா வந்து உங்களுக்கு என்னது 5 டிகிரிக்கு மேல 6 டிகிரிக்கு மேல என்ன செய்யுது உங்களுக்கு வெப்பமாயிட்டு வருது. சின்ஸ் 1978 the ice cover shrunk by roughly 78,000 ஸ்கொயர் வந்து கம்மியா இருக்கு per இயர்ல. ஆர்டிக் ஃபர்ஸ்ட் ஐஸ் ஃப்ரீ சம்மர் குட் பி கம் சூன் 2040. சரிங்களா, ஐஸே இல்லாம ஒரு சம்மர் நமக்கு வரப்போகுது ஆர்டிக்ல. அது வந்து 2040. ஈவன் இஃப் வேர்ல்ட் சிக்னிஃபிகன்ட்லி ரெடியூஸ் இட் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன், நம்ம என்னதான் வந்து ஜிஹெச்இ எமிஷன் வந்து கம்மி பண்ணாலுமே வந்து இது நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. த ஐஸ் சீன்ஸ் அண்ட் கோல்ட் வாட்டர் ஷிப்பிங் டெக்னாலஜி அட்வான்சஸ். ஐஸ் வந்து கம்மியாயிட்டு இருக்கு, அதே மாதிரி வந்து கோல்ட் வாட்டர் டெக்னாலஜி நம்ம அதிகமாயிட்டு இருக்கு. ஆர்டிக் வாட்டர்ஸ் வில் பிகம் மோர் ஈஸிலி நேவிகபிள். இப்பெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், நம்ம போக போக இது வந்து ஈஸியா போயிடும் அங்க போறதுக்கு, அது வழியா போறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க. ஸோ நார்த்தன் சீ ரூட்னு சொல்லுவாங்க. இட்ஸ் மோஸ்ட் பாப்புலர் ஷிப்பிங் ரூட் இன் ஆர்டிக். சரிங்களா. ஸோ இந்த ரவுண்டு தான் வந்து ஆர்டிக். சரிங்களா, தெரியுதா இந்த ரவுண்டு? இந்த ரவுண்டு தான் வந்து ஆர்டிக். சரிங்களா. ஸோ இங்க யார் யார் இருக்கா ஆர்டிக் சர்க்கிள் சொல்றாங்களா? இது வந்து ரஷ்யா. சரிங்களா, இது ரஷ்யாக்காரன். ஸோ அப்ப இங்க போறது முக்காவாசி வந்து ரஷ்யாவோட கண்ட்ரோலா தான் இருக்கும். அதுக்கப்புறம் டென்மார்க் இங்க இருக்கான், அப்புறம் கனடா இங்க இருக்கு, அலாஸ்கா யூஎஸ் இருக்கு. ஸோ இந்த சைடு போனாங்கன்னா கனடாவும் யூஎஸ் என்ன செஞ்சுவாங்க, இது பண்ணுவாங்க. நார்த் வெஸ்ட் பேசேஜ் இங்க ஒரு வழி இருக்கு, அதே மாதிரி இங்க ஒரு வழி டிரான்ஸ்போலர் சி ரூட் இங்க ஒரு வழி இருக்கு. சரிங்களா, இங்க ஒரு வழி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரூட். மோஸ்ட் பாப்புலர் ஷிப்பிங் ரூட் இன் ஆர்டிக் இஸ் நார்த் சி ரூட். இதுதான் விச் கண்ட்ரோல் பை ரஷ்யா. ரஷ்யா கண்ட்ரோல் ஆயிட்டு இருக்கு, கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரேட் வால்யூம் பாத்தீங்கன்னா இந்த ரூட்ல வந்து இன்க்ரீஸ் 755%, 1000 மடங்கு அதிகமா இருக்கு 2014 அண்ட் 2022. ரஷ்யா வான்ஸ் டிராபிக் டு இன்க்ரீஸ் 10 fold. இது வந்து என்னது 2022 10 மடங்கு அதிகப்படுத்த இது வந்து ரஷ்யாக்காரன் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க 2035. சரிங்களா. ஆர்டிக் ஷிப்பிங் ரிமைன்ஸ் ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள். சரிங்களா, நான் இப்போ போறது வந்து ரொம்ப கம்மியா தான் போயிட்டு இருக்கு. 2022 பாத்தீங்கன்னா 1700 ஷிப் தான் வந்து ஆர்டிக்ல வந்து உள்ள போறாங்க. சரிங்களா, ஆனா சூயஸ் கனால 73,000 வந்து போகுது, பெனாமா கனால 14,000 போகுது. சரிங்களா. ஸோ கம்பேர் பண்ணி பாத்துங்க. மோர் ஓவர் ஷிப்பிங் அலாங் நார்த்தன் ரூட்ஸ் ரிமைன்ஸ் சீசனல். எப்பயாச்சும் தான் போவாங்க. சரிங்களா, சம்மர்ல தான் போவாங்க, ஏன்னா அப்பதான் ஐஸ் கட்டி ரொம்ப கரையாம அமைக்கும், நம்மளால ஈஸியா உடச்சிட்டு போக முடியும். நார்த் வெஸ்ட் பேசேஜ் ஹேஸ் மோர் ஐஸ் தேன் த நார்த் சவுத் ரூட். சரிங்களா. ஸோ இங்க வந்து அதிகமா ஐஸ் இருக்குன்னு சொல்றாங்க, இங்க வந்து கம்மியா தான் ஐஸ் இருக்கும். சரிங்களா. The transpolar sea route will be navigable only heavy icebreaker until the ice melts sufficiently. சரிங்களா. சோ இங்க வந்து ஐஸ் பிரேக்கர் வச்சு தான் இந்த சைடுல வந்து நம்ம போக முடியும்னு சொல்றாங்க. வாட் ஆர் த கன்சர்ன் ஃபார் ஷிப்பிங் லைன்ஸ் த்ரூ ஆர்டிக்? என்னெல்லாம் பிரச்சனை அப்படின்னா புவர் மேப்பிங் கம்பைன் வித் எக்ஸ்ட்ரீம் அன்பிரடிக்டபிள் வெதர். வெதர் பத்தி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இன்க்ரீசிங் லைக்லிஹுட் ஆஃப் ஆக்சிடென்ட் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. டிலே டியூ டு சீ ஃபாக் அதிகமா இருக்கு. சரிங்களா. அதே மாதிரி வந்து சீ ஃபாக் அதிகமா இருக்கனால மெதுவா தான் போக முடியும். அதனால வந்து போய் சேரக்கூடாத டைம் அதிகமாகும். ஆர்டிக் நேவிகேஷன் ரிக்வயர்ஸ் எக்ஸ்பர்டைஸ் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஷிப் தே கம் அட் காஸ்ட். சரிங்களா, இதுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா ரொம்ப காசு அதிகமாகும் உங்களுக்கு. ஷிப்ஸ் மஸ்ட் ஹேவ் த பெர்மிஷன் ஃப்ரம் ரஷ்யா டு சைல் என் ரஷ்யாட்ட இருந்து இது பெர்மிஷன் வாங்கணும். கனடா அமெரிக்கா டிஸ்அக்ரி ஆன் டிரான்சிட் ரூட் அலாங் என்ஒய்பி. சரிங்களா. சோ அவங்க சைடு போறதுக்கு, அதாவது இந்த சைடு போறதுக்கு இவங்க வந்து என்ன செய்யல, கனடாவும் யூஎஸும் வந்து யாருக்கும் வந்து அனுமதி தரல. சரிங்களா. ஈவென்ச்சுவலி ஒன் ஹேஸ் வெயிட் டில் டிஎஸ்ஆர் ஓபன் அப் டியூ டு கிளைமேட் சேஞ்ச். சரிங்களா, அப்போ இது ஓப்பன் கிளைமேட் சேஞ்சால முழுசா மாற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்றாங்க. In 2021, International Maritime Organization adopted ban on heavy fuel on the Arctic, which will come into force in 2029. 2021 வந்து இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் அவங்க தான் வந்து இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேன் பண்ணியிருக்காங்க ஹெவி ஃபியூவல் வந்து இங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஷிப்புக்கு ஹெவி ஃபியூவல் யூஸ் பண்ணி ஷிப்பிங் போகக்கூடாதுன்னு சொல்லி பேன். சரிங்களா. அது வந்து 2029 ஃபோர்ஸ் வரப்போகுது. ஏர் வாட்டர் நாய்ஸ் பொல்யூஷன் ஃப்ரம் ஷிப்பிங் த்ரெட்டன்ஸ் நேட்டிவ் ஸ்பீசிஸ். அங்க இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ்க்குலாம் வந்து இதுல ஷிப் போறதுனால நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. The Arctic will struggle to revel established shipping routes. சரிங்களா. Extreme seasonal weather limits the potential of commercial shipping, but as the ice cover shrinks, it waters will become busier. Russia will make greater use of them. சரிங்களா. ஸோ வந்து கிளைமேட் சேஞ்ச் இதாக இங்க வந்து தண்ணி அதிகமா வர ஆரம்பிச்சிடும். அதனால ரஷ்யாவுக்கு வந்து நல்ல பிரதிபலன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 20-25 வருஷம் ஆகும் அது நடக்கிறதுக்கு. சரிங்களா. ஸோ இதுதான். ஸோ உங்களுக்கு கேட்பாங்க இந்த சீ ரூட் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. சரிங்களா. ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து மாத்தி மாத்தி கேட்பாங்க.
இந்த 2 இடத்தையும் மாத்தி மாத்தி கேட்பாங்க. நார்த் வெஸ்ட் பேசேஜ் வந்து யார் கண்ட்ரோல் பண்றாங்க? ரஷ்யாவா? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்ல நார்த் சீ ரூட்ட யார் கண்ட்ரோல் பண்றாங்க? எந்த பகுதிக்குள்ள இருக்கு? அப்படிலாம் கேட்பாங்க. சரிங்களா? அது ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈரான் இஸ் குவைட் ஸ்ட்ராங். சரிங்களா? இது வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ல வரக்கூடியது. வை ஈரான் இஸ் காமன் லிங்க் ஃபார் கான்ஃபிளிக்ஸ் ஆஃப் காசா டு பாகிஸ்தான். சரிங்களா? ஏன் வந்து ஈரான் வந்து எல்லாத்துலயுமே வந்து சேர்ந்து இருக்கு. இப்ப வெஸ்ட்ல ஏதாச்சும் பிரச்சனை நடந்தாலும் ஈரான தான் வந்து பிளேம் பண்ணுவாங்க. ப்ராப்ளம் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஈரான் வில் பி இன் கிராஸ் ஹேர்ஸ் ஆஃப் யூஎஸ்ஏ ஆஸ் இட் இன் த ஃபார்வர் ஃப்ரண்ட் வித் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரம் இந்தியா ஃப்ரம் திஸ் பெர்ஸ்பெக்டிவ் டிஸ்கஸ் சேலஞ்ச் டு இந்தியா ஈரான் ரிலேஷன்ஷிப். இந்தியாவுக்கு ஈரானுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்ல எப்படிலாம் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஈரான் ஹாஸ் பின் ஐசோலேட்டட் சின்ஸ் 1979. சரிங்களா? 1979 முன்னாடி அங்க வந்து ஒரு மக்களாட்சி தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து அங்க வந்து இமாம்கள் மூலியமா ஆட்சி செய்யப்பட்டிருக்கு. தியோக்ரசி நாடா வந்திருக்கு. சரிங்களா? மக்களாட்சினா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க டெமோக்ரசி. சோ இது வந்து தியோக்ரசின்னு சொல்லுவாங்க. தியோக்ரசினா மத குருமார்கள் ஆட்சி செய்யற மாதிரி. இப்ப வந்து ஈரானை வந்து யார் ஆட்சி தான் ஆயத்துல்லா கோமேனின்னு சொல்லிட்டு கோமேனி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க 12 இமாம்கள் வச்சு அந்த இமாம்களோட வழித்தோன்றர்கள் தான் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எவர் சின்ஸ் 1971 ரெவல்யூஷன் தட் மேட் ஈரான் ஷியா முஸ்லிம் தியோக்ரசி it has been isolated herself as besides. சரிங்களா? ஈரான் considered USA and Israel to be its biggest enemies. It also want to establish itself the most powerful nation in the Persian Gulf region where its chief rival was Saudi Arabia. ஏன்னா சவுதி அரேபியா வந்து என்னது முஸ்லீம் கண்ட்ரி. அவங்க வந்து அமெரிக்காவோட அலை. முஸ்லீம் ஷியாக்கும் சுன்னிக்கும் வந்து எப்பவுமே ஆகாது. சரிங்களா? சோ ஷியா வந்து ஈரானு, சுன்னி வந்து சவுதி அரேபியா. சரிங்களா? சோ வந்து இங்க வந்து யுஎஸ்ஏ வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து பார்ட்னர். சரிங்களா? சோ இந்த மாதிரி பவர் டைனாமிக்ஸ் எல்லாம் இருக்கு. சரிங்களா? With a few other alliance, Iran has along armed, trained, and financed, advised, and even directed several movements which are who are common enemies. சரிங்களா? இந்தியா ஈரானுக்கு வந்து கம்மியான அலையன்ஸ் தான் இருக்கு. இருந்தாலுமே வந்து எல்லா இடத்துலயுமே வந்து தன்னை வந்து நிரூபிச்சிட்டு இருக்காங்க. காசுனால, அவங்களோட ஆர்ம்னால எல்லாமே வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. See the recent incident in Iran. ஈரான்ல என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா, in December 2023, separate group Jaish al-Adil that operates along with the Iran-Pakistan border attacked police station in southern part of Iran, killing 11 people. அப்ப அங்க வந்து டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு ஈரான்ல. 2 senior Iran commanders were assassinated in Syria and Iran blamed Israel. சரிங்களா? சிரியால வந்து ஈரானிய கமாண்டர்ஸ் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் இஸ்ரேல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரி 2024 வந்து சூசைட் பிளாஸ்ட் நடந்திருக்கு. எங்க கெர்மான் கில் 100 people வந்து இது பண்ணிருக்காங்க. சரிங்களா? இஸ்லாமிக் ஸ்டேட் வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிளைம் பண்ணிருக்காங்க. Recently, Iran resorted to missile strikes on targets of Iraq, Syria and Pakistan, and with the Iran seems to offensive. சரிங்களா? இப்ப இடையில முடி வந்து ஈரான் மிசைல் ஸ்ட்ரைக்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. சோ ஏன்னா வந்து தீவிரவாதியை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு. சரிங்களா? இது வந்து ஒரு ஒரு விஷயமா போயிட்டு இருக்காங்க. சோ ஈரான் என்னெல்லாம் பண்றாங்கிறது நம்ம கண்ணோட்டமா பார்த்துட்டே இருக்கணும். சரிங்களா? சோ ஈரான் அண்ட் இட்ஸ் ப்ராக்சிஸ் இன் வெஸ்ட் ஏஷியா. ஈரான் வந்து தனியா வந்து இல்லாம அது வந்து காசு கொடுத்து நிறைய சின்ன சின்ன குரூப்பை வந்து தூண்டி விடுவாங்க. அந்தந்த நாட்டுல இருக்க குரூப். சரிங்களா? சோ பாலஸ்தீன் இஸ்லாமிஸ்ட் குரூப்னு ஒன்று இருக்கு. அது வந்து ஈரான் தான் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஈரான் பேக்ஸ் பாலஸ்தீன் இஸ்லாமிஸ்ட் குரூப் ஹமாஸ் அண்ட் இஸ்லாமிக் ஜிஹாத் ரெண்டுத்தையும் வந்து யாரு ஈரான் தான் வந்து பேக் பண்றாங்க. ஈரான் பொசிஷன் இட்செல்ஃப் இஸ் சாம்பியன் ஆஃப் பாலஸ்தீன் ரெசிஸ்டன்ஸ் அகைன்ஸ்ட் இஸ்ரேல் ஆக்குபேஷன். இப்போ முக்கியமா மெயின் சப்போர்ட் யாரு அப்படின்னா இஸ்ரேல் தான், ஈரான் தான் சப்போர்ட் யாருக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கு. சரிங்களா? சோ இதுதான் வந்து இஸ்ரேல். இது வந்து வெஸ்ட் பேங்க் காசா ஸ்ட்ரிப்னு சொல்லுவாங்க பாலஸ்தீனத்துல. சரிங்களா? இந்த சைடு தான் இருக்கு. இப்ப காசா ஸ்ட்ரிப்ல தான் பிரச்சனை போயிட்டு இருக்கு வெஸ்ட் பேங்க்லயும். சரிங்களா? லெபனான், ஜோர்டான், எகிப்து, சவுதி அரேபியா. அடுத்து பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸ்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? சோ இது வந்து 1,50,000 ஸ்ட்ராங் ஆர்மிஸ் பீப்புள் அங்க இருக்காங்க. ஸ்டேட் சாங்ஷன் குரூப் ஆஃப் ஈராக்கி பாராமிலிட்டரிஸ்ல இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஈரானுக்கு லோயலா தான் இருப்பாங்க ஈராக்ல இருக்கக்கூடியவங்க. பிஎம்எஃப் குரூப் ஹேவ் ராக்கெட் யூஎஸ் பேசஸ் இன் டசன்ஸ் ஆஃப் அட்டாக் ஈராக் சிரியா. இவங்க செஞ்சிருக்காங்க பிஎம்எஃப் ஈராக்லயும் சிரியாலையும் யூஎஸோட மிலிட்டரி மேல அட்டாக் பண்ணிருக்காங்க. சரிங்களா? சோ ஈராக், ஈராக், சரிங்களா? சவுதி அரேபியா. சோ இங்கதான் வந்து ஈரான் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ண பாக்குறாங்க. அடுத்து சிரியன் பிரசிடென்ட். சரிங்களா? 2011 சிரியன் சிவில் வார் இருந்துச்சு. அப்போ வந்து என்னது ஈரான் வந்து இன்டர்வென் பண்ணி அங்க பிரசிடென்ட் அல் பஷார் இப்ப இருக்கவங்க வந்து ஆட்சி அமைச்சு வச்சிருக்காங்க. சோ சிரியா தான் வந்து ஈரானுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்காளி மாதிரி. சிரியா இஸ் கீ டிரான்சிட் ரூட் ஃபார் ஈரானியன் ப்ராக்சிஸ் பிட்வீன் ஈராக் அண்ட் லெபனான். சரிங்களா? சிரியா இங்க. சரிங்களா? லெபனான் இங்க இருக்கு. இங்க லெபனான்ல வந்து ஹிஸ்புல்லான்னு ஒன்று மிலிட்டரி ஆர்கனைசேஷன் இருக்கு. அது வந்து ஈரானோட கைப்பாவை. அடுத்து ஹெஸ்புல்லா இன் லெபனான். சரிங்களா? Formed in 1980s to fight Israeli troops in Lebanon, Hezbollah is Tehran's most loyal military ally. Carries out daily attacks against Israel groups. So இந்த அமைப்பு எல்லாம் முக்கியம். இந்த அமைப்பு வந்து யார் சார்ந்தது இல்ல எந்த நாட்டோடது அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 4-5 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அந்த ஆப்ஷன்ல மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருவாங்க. இது 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 இந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். அடுத்து ஹூத்தி குரூப்.
ஹூதி குரூப் கெயின் கண்ட்ரோல் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் எமன் சின்ஸ் 2015. சரிங்களா, இங்க யமன்ல வந்து யார் பவர்ல கொடுத்துருக்காங்க? 2 இடம் இருக்கு, ஏதன் சானான்னு சொல்லிட்டு. 2 இடத்துல ஒவ்வொரு குரூப் வந்து வச்சிருக்காங்க. சரிங்களா, தெஹ்ரான் ஃபர்ஸ்ட் பேக் த ஹூதிஸ் ஃபார் தேர் ஃபைட் அகைன்ஸ்ட் இட்ஸ் கல்ஃப் ரிவர் ஆஃப் ரியாத வந்து எதிர்த்து இது பண்ணிட்டாங்க. ஹூதிஸ் நவ் ஃபயர் மிசைல்ஸ் ஆஃப் இஸ்ரேல் இட் வெசல்ஸ் இன் ரெட் சி. இப்போ ஹூதி தான் வந்து என்ன செய்யறாங்க, இஸ்ரேலுக்கு எதிராக வந்து ரெட் சீல போகக்கூடிய வெஹிக்கல்ஸ் எல்லாத்தையும் வந்து அடிச்சு உடச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா, அடுத்து வந்து இஸ் சைனா இஸ் ரெஸ்டோரிங் டு த வெப்பனைசேஷன் ஆஃப் வெதர் மோடிஃபிகேஷன். அது ஒரு கொஸ்டினா இருக்கு. இப்ப இன்டர்னல் செக்யூரிட்டியில enemy could be weaponizing weather இது வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா, வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை வெப்பனைசேஷன் ஆஃப் வெதர் மோடிஃபிகேஷன் ஃப்ரம் நேஷனல் செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவ். இன்டர்னல் செக்யூரிட்டில நம்ம கேட்பாங்க கொஸ்டின்ஸ். டிஸ்கஸ் த ப்ராபபிள் த்ரெட்ஸ் ஆன் இந்தியாஸ் இன் திஸ் ஃப்ரண்ட். சரிங்களா, இல்லைன்னா த்ரெட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணலாம். இதெல்லாம் அப்படியே உங்களுக்கு 10 மார்க்ஸ் 15 மார்க்ஸ் தான் மெயின்ஸ் கேட்பாங்கம்மா. ஸோ அதனால தான் வந்து கொஸ்டினோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதெல்லாம் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது படிக்க, தனியா உட்காந்து படிக்கிறதுக்கு. சரிங்களா, ஸோ இது ஒரு சான்ஸா எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு அடிஷனல் வேல்யூவா தான் இருக்கும். China weaponizing weather modification for strategic gains faced India's defense minister. Okay. So defense minister, நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, climate change in the country is not just a weather related phenomenon but matter is related to national security. இப்போ வெதர் ரிலேட்டடா நிறைய விஷயம் நடக்குதுல்ல, இது வந்து ஒரு நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூவா நம்ம கருதணும். He hinted possibility of China's weaponization of weather modification strategies gains. சரிங்களா, ஸ்ட்ராட்டஜி கெயின்ஸ் சைனால வந்து நிறைய வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி அப்படின்னு சொன்னா, இப்போ ஆர்டிபிஷியலா மழையை எப்படி கொண்டு வருது, மழை வந்து ஈரப்பதம் இருந்தா மாய்ச்சர் இருந்தா மழை வரும்ல. ஸோ இப்போ வந்து திபெட்ல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எடுத்துட்டு வந்து அவனை செய்ய உறிஞ்சு எங்க மழை இல்லையோ அந்த இடத்துல மழை கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரில வந்து நிறைய விஷயங்கள் பண்றாங்க. இல்லைன்னா கிளவுட்ல வந்து சில்வர் நைட்ரேட்டை தூவி விடுற மூலியமா மழையை கொண்டு வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து எனது ஆர்டிபிஷியலா வந்து எனது வெதரை மாற்றக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி எவனோ அது வந்து அவன் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான், கோடி கோடி ரூபா போட்டு. ஸோ அதுல இருந்து சில விஷயங்களை எடுத்து இந்தியாவுக்கு எதிராக அவன் யூஸ் பண்றான். அதனாலதான் நம்மளுக்கு வந்து அடிக்கடி வந்து பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு. Without naming China, defense minister wondered why certain border states like Uttarakhand, Himachal, Sikkim, Union Territory of Ladakh are increasingly gaining hitting of natural disaster. இந்த இடங்கள் எல்லாத்தையுமே சைனா வந்து என்ன செய்யறான், பிடிக்க பாக்குறான். அதெல்லாம் எங்களோட இடம் சொல்லிட்டு சைனாவோட மேப்லயே வந்து அதெல்லாம் இன்க்ளூட் பண்றாங்க. சரிங்களா, he wondered that the Himalayas extend to other states as well, but such incidents are confined to certain states only and we cannot ignore that. ஹிமாலயா வந்து நிறைய இடங்களை பகிர்ந்து இருக்கு. ஆனா சைனாக்கு தேவையான இடங்களை மட்டுமே இந்த மாதிரி நடக்குது. இது வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கு. இது நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. Defense Ministry is monitoring geoengineering vision of China. சைனாவோட ப்ராஜெக்ட் பேர் தான் ஜியோ இன்ஜினியரிங். The National Security Council Secretary has been reportedly taken up weather weaponization and potential exploitation of inimical forces. சரிங்களா, சைனாவோட ஸ்ட்ராட்டஜிக் கெப்பாசிட்டி அது. சரிங்களா, they are monitoring China's geo engineering mission initiative to shape weather. அவங்களோட ஜியோ இன்ஜினியரிங் மூலியமா வந்து ஷேப் வெதர் பண்றாங்க, வெதரை வந்து ஷேப் பண்றாங்க. இது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஜியோ இன்ஜினியரிங் ஆஃப் வெதர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கேட்பாங்க. சரிங்களா, ஸோ பீஜிங் வெதர் மாடிஃபிகேஷன் ஆஃபீஸ் ஹாஸ் 37,000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அதுக்குன்னு ஆஃபீஸ் வச்சு அது 37,000 பேர்த்த வந்து எம்ப்ளாய் பண்ணி நடந்துட்டு இருக்கு. சைனா ஹேஸ் ஓப்பன் பீஜிங் வெதர் மாடிஃபிகேஷன் ஆஃபீஸ் வித் 37,000 employees to exploit space conditions for a variety of proposals that can be stretched for strategic implications such as triggering flash floods, cloud seeding to depopulate region across the border. இப்போ வந்து அவனுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னா அங்க மக்கள் இருந்தா என்ன செய்ய முடியாது, அங்க வந்து என்ன செய்ய முடியாது, அவன் வந்து பிடிக்க முடியாது. இப்போ வந்து இங்க அதிகமான மழை வருது, அதிகமான ஃபிளட் வருது, நிறைய மக்கள் சாகுறாங்க அப்படின்னா மக்களே வந்து வெளியே போயிருவாங்க. இப்போ வந்து என்ன செய்யலாம், அவன் ஈஸியா பிடிச்சிக்கலாம். ஸோ இதனாலேயே இவன் வந்து என்ன செய்யறான், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ண பாக்குறான். சரிங்களா, ஹேவிங் பொட்டன்ஷியல் ஆஃப் டிஸ்டர்ப் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அக்கம்பலிங் ஹேபிடேட் அண்ட் என்வரன்மெண்ட் சைனாஸ் அட்வான்டேஜ். சரிங்களா, இப்போ அக்ரிகல்ச்சர் எல்லாம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்தை இடத்துக்கு போய் தான் ஆகணும். ஸோ அப்ப என்ன செய்யலாம், அந்த இடத்த பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நிறைய விஷயங்கள் பண்றான் சைனாக்காரன். The BWMO is a division of long established China Meteorological Association Weather Modification Center அப்படின்னு சொல்றாங்க. The river in the sky is the recent project of China. சைனாவோட ப்ராஜெக்ட் பேர் தான் ரிவர் இன் த ஸ்கை. இது கேட்பாங்க, ரிவர் இன் த ஸ்கை எந்த நாட்டை சேர்ந்தது, யார் வந்து கொண்டு வராங்கன்னு சொல்லி கேட்பாங்க. One of the research and development projects in China took up recently was river in the sky, which captures moisture from the atmosphere. அட்மாஸ்பியர்ல இருந்து மாய்ஸ்டர் எடுத்துக்கும் and shifts the geography for a desired outcome. சரிங்களா, ஸோ அவங்களுக்கு எங்க மழை பெய்ய வைக்கணுமோ அந்த இடத்துல மழை பெய்ய வச்சிருவாங்க. As per government sources, when we are studying China, we realized why they are doing this. We cannot rule out apprehension of use of future. சரிங்களா, ஸோ இது வந்து நம்ம ஃபியூச்சர்ல வந்து அவன் தப்பா யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற நம்ம போக முடியாது, நம்ம இது ஒரு த்ரெட்டா தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா, ஸோ இது புரிஞ்சா உங்களுக்கு? ஓகேவாமா, ஏதாச்சும் டவுட் இருக்கா? இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் முக்கியமானது. சரிங்களா, ஓகேவா? ஓகே.
தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ.